அனைவருக்கும் வணக்கம். கும்பராசிக்காரர்களுக்கு வீடு தேடி வரும் நல்ல செய்தி என்று சொல்லக்கூடிய வகையிலும், புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வரும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல அதிரடியான திருப்பங்களை ஜனவரி 2ஆம் வாரம் கும்பராசிக்காரர்களுக்கு எந்தெந்த விஷயங்களில் ஏற்படுத்த போகிறது, ஜனவரி மாதத்தில் 6ஆம் தேதி முதல் 14ஆம் தேதி வரை கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது உறுதியாகவே வீடு தேடி வரும் நல்ல செய்தி என்று சொல்லக்கூடிய வகையில் கும்பராசிக்காரர்களுக்கு உங்களுடைய வயதிற்கு ஏற்றவாறு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் உறுதியாகவே நன்மை நிறைந்தவையாக அமைய போகிறது. கல்வி ரீதியான திருப்பங்கள், தொழில் ரீதியான நல்ல வாய்ப்புகள், புதிய வேலை வாய்ப்பு, நிரந்தர வேலை வாய்ப்பு அமையக்கூடிய சந்தர்ப்பம், அதோடு மட்டுமல்லாது காதல் மற்றும் திருமணம் உள்ளிட்ட பல சுபகாரியங்கள் கைகூடுதல், நினைத்ததை நினைத்தவாறே கணக்கச்சிதமாக செய்து முடித்தல், மத்திய மாநில அரசின் சலுகைகள் உள்ளிட்ட பல திட்டங்களை இந்த தருணத்தில் சிறப்பாக பெறுதல், கடன் சார்ந்த தொல்லைகளில் இருந்து நல்ல மாறுதலை பெறுதல் என பல நல்ல வாய்ப்புகள் வீடு தேடி வரும் நல்ல செய்தியாக நிச்சயமாக கும்பராசிக்காரர்கள் ஆகிய உங்களுடைய வாழ்வில் இந்த வாரத்தில் மிகவும் சிறப்பாக அமையக்கூடிய முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைக்க இருக்கிறது. எனவே சரியாக இந்த தருணத்தை கும்பராசிக்காரர்கள் பயன்படுத்தி கொண்டால் பல நெருக்கடிகளையும் சிரமங்களையும் முற்றிலுமாக தகர்த்தறிந்து முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைந்த ஒரு வேலையாக உறுதியாகவே இந்த தருணத்தை மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயம் கிடைக்க போகிறது. எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் ராசியின் அதிபதியான சனி பகவானை பொறுத்தவரைக்கும் பாத சனியாக அமர்ந்திருக்கிறார். 7.5 சனியின் இறுதி காலகட்டத்தில் கடைசி 2.5 ஆண்டுகளில் வலம் வரக்கூடிய சனி பகவானின் அமைப்பு உறுதியாகவே பொன்னான நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் தொழில் வியாபார ரீதியான பணிகளில் இருக்கக்கூடிய சிக்கல்களை நிச்சயமாக விளக்குகிறது. ராசியின் அதிபதியாகவும் பார்க்கப்படுகிறார். எனவே அவர் இந்த வேளையில் பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்கி கொடுக்கிறாருங்க. எனவே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நன்மையும் முன்னேற்ற வாய்ப்புகளும் சற்று தாராளமாகவே கிடைப்பதற்கான நல்ல சந்தர்ப்பங்கள் இந்த வேளையில் வலுவாக கிடைக்கிறது. உத்தியோகம், தொழில் ரீதியாக பல சிக்கல்கள் இருந்த சூழலில் சிக்கல்களையும் சிரமங்களையும் சிறப்பான முறையில் ராசியின் அதிபதியான சனி பகவான் தீர்த்து கொடுப்பதோடு மட்டுமல்லாது மிக சிறப்பான முன்னேற்றத்தையும் அதிரடியான வளர்ச்சியும் உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். எனவே அதிக கவனத்துடன் பல பணிகளை வியக்கத்தக்க வகையில் வளர்ச்சி நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. உங்களுடைய தனித்திறமை வெளிக்கொணர்வதோடு பல காரிய தடைகளை தவிடுபடியாக்கி அற்புதமான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக் கொடுக்கிறார். நிழல் கிரகமான ராகு ஜென்மத்தில் தனது சொந்த நட்சத்திரத்தில் வலம் வருவதால் ஆட்சி பலம் பெற்றதற்கு இணையான அற்புதமான மாற்றங்களை அள்ளி கொடுக்கிறாருங்க. எனவே அடுத்தடுத்து பல திருப்பங்களை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உறுதியாகவே உண்டு. அதோடு மட்டுமல்லாது சப்தமத்தில் வலம் வருகிறார் கேது. எதிர்மறையான சிந்தனை, கற்பனையான பயம், எதிர்காலத்தை பற்றிய அச்சம், குழப்பம் போன்றவை நிச்சயமாக நீங்கி சிறப்பாக சிந்தித்து செயல்படுவதற்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி கொடுக்கிறார். எனவே பல தடைகளும் சிரமங்களும் சிக்கல்களும் விலகி உங்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் இனிமையும் நிறைவாக கைகூடக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் நிச்சயம் நிறைவாக அமைய போகிறது. நிழல் கிரகமான ராகு கேது மற்றும் சனியின் அமைப்பு உறுதியாகவே மிகவும் சாதகமற்ற சூழலை உருவாக்காமல் பல நல்ல மாறுதலை இந்த வாரத்தில் ஏற்படுத்தி கொடுப்பதால் நிச்சயமாக வீடு தேடி வரும் நல்ல செய்தியாக பல நிகழ்வுகள் கைகூட போகிறது. அதை உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் 2 மற்றும் 11ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் 5இல் வலம் வருகிறார். 9ஆம் பார்வையாக ஜென்மராசியை பார்க்கிறார். எனவே நீங்கள் நினைப்பதை விட குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் பொன்பொருள் சேர்க்கைக்கான பொற்காலமாக கும்பராசிக்காரர்களுக்கு இந்த தருணம் அமைவதோடு மட்டுமல்லாது பல நல்ல வாய்ப்புகளும் நல்ல சந்தர்ப்பங்களும் அடுத்தடுத்து நிறைவாக உங்களுடைய வாழ்வில் கைகூட போகிறது. மிக பெரிய அளவில் வருமானத்தில் இருந்த சிக்கல்கள் அனைத்தும் விலகி வருமானத்தில் சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக கிடைக்கும். சுபகாரியங்கள் தடையில்லாமல் கைவிடுவதற்கான முதன்மையான யோகத்தை உருவாக்கி கொடுக்கிறார். 5இல் இருப்பதால் பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனை, நீதிமன்ற வழக்குகள் உள்ளிட்ட பல சிரமங்களை முழுமையாக கும்பராசிக்காரர்களாகிய உங்களுடைய வாழ்வில் இருந்து விலகி அபரிவிதமான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக பெற்று தரக்கூடிய வகையில் இந்த வேளையில் உருவாக்கி கொடுக்க போகிறாருங்க. நீண்ட நாள் எதிர்பார்த்து காத்திருந்த நல்ல வரன் இந்த தருணத்தில் அமையும். இல்லத்தில் மங்கள ஓசை கேட்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் திருமண பாக்கியம் மற்றும் புத்திர பாக்கியம் புத்திரக்காரகனின் அருளால் நிறைவாக கும்பராசிக்காரர்களுக்கு கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் உண்டு. சுய தொழில் துவங்குதல், தொழிலை மேம்படுத்துதல் போன்ற காரியங்களில் இரட்டிப்பு நன்மை இந்த தருணத்தில் உறுதியாகவே கிடைக்கிறது. உஷ்ண கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன்
வலுவாக இந்த வாரம் முழுவதும் லாபத்தில் தான் வலம் பெறப் போகிறார். இந்த வாரத்திற்கு பிறகு விரயத்தில் அமர்ந்து தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்த போகிறாருங்க. அதற்கு முன் லாபத்தில் வலம் வரக்கூடிய சூரியனின் அமைப்பால் வெளிநாட்டு வேலை வாய்ப்பு உள்ளிட்ட பல நல்ல சந்தர்ப்பங்கள் கிடைக்க இருக்கிறது. லாபத்தை வெளிப்படுத்துவதால் அலைச்சல் சிரமம் இல்லாமல் பல காரியங்களை செய்து முடிக்க முடியும். உங்கள் எண்ணங்கள் அனைத்தும் ஈடேறக்கூடிய வகையில் பல நல்ல மாற்றங்களை நிச்சயம் கும்பராசிக்காரர்கள் நிறைவாக சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் இந்த வேளையில் உண்டு. எனவே தவறவிடாமல் உறுதியாகவே கும்பராசிக்காரர்கள் இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இரட்டிப்பு நன்மை நிச்சயம் சூரியனின் அமைப்பால் கிடைக்கும். வித்யா கரகரான புதன் 5 மற்றும் 8ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் லாபத்தில் வலம் வருகிறார். 11ஆம் தேதி முதல் விரயத்தில் நுழைகிறார். விரயத்தில் நுழைந்தாலும் நல்ல பல திருப்பங்களை ஏற்படுத்தி கொடுப்பார். கல்யாண கனவுகள் உள்ளிட்ட பல சுப விரயங்கள் நிறைவாக கைகூடும் தருணமாகவும் வீடு தேடி வரும் பல நல்ல செய்தியாக பல நல்ல வாய்ப்புகள் புதனின் அமைப்பால் அமையும். முற்பகுதியில் லாபத்தில் அதீத பலத்துடன் இருப்பதால் பல லாபத்தை உயர்த்தக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உண்டு. பணம் பல வகையில் வரக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயம் நிறைவாக வித்யாகரகரான புதனின் அமைப்பால் கைகூடும். அதோடு மட்டுமல்லாது 4 மற்றும் 9ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் மிக சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. இந்த வாரம் முழுவதுமே லாபத்தில் தான் வலம் வரப் போகிறார் சுக்கிரன். எனவே தொழில் ரீதியாக சிறு முயற்சி கூட பல மடங்கு லாபத்தை ஏற்படுத்தி கொடுப்பதோடு வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கையை அதிகரிக்கும். நீங்கள் எதிர்பார்த்தபடியே தடை தாமதங்கள் அனைத்தையும் முற்றிலுமாக விலக்கி உங்களுடைய வாழ்வில் சிறப்பான வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுப்பதோடு உங்களுடைய எண்ணங்கள் அனைத்தும் இந்த தருணத்தில் பூர்த்தியாகும். எதை செய்ய வேண்டும் என்று நினைத்தாலும் அதை அப்படியே கனக்கச்சிதமாக செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் வலுவாக இந்த தருணத்தில் கிடைக்க போகிறது. எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் மிக பெரிய அளவுல மங்களகாரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் லாபத்தில் இந்த வாரம் முழுவதும் வலம் பெறப் போகிறார். 3 மற்றும் 10ஆம் இடத்தின் அதிபதியான செவ்வாய் மிக வலுவாக விரயஸ்தானமாகிய 12ஆம் இடத்தில் 14ஆம் தேதி முதல் உச்சபலம் பெறப் போகிறாருங்க. ஒரு வகையில் ராசியின் ராஜ யோகாதிபதியாக திகழக்கூடிய செவ்வாய் உச்சபலம் பெறுவதற்கு முன் லாபஸ்தானத்தை அலங்கரிக்கக்கூடிய இந்த வேளையில் தொழில் வளம் சிறப்பாக அமையும். கணிசமாக பணப்புழக்கம் இந்த தருணத்தில் அதிகரிக்கும். வாடகை கட்டிடத்தில் இருந்த தொழிலை சொந்த கட்டிடத்திற்கு மாற்றக்கூடிய முயற்சியில் வெற்றி கிடைக்கும். இந்த தருணத்தில் எதுவாக இருந்தாலும் அவை சிறப்பாக பூர்த்தியாகும். கனவு நினைவாகுவதோடு மட்டுமல்லாது பல்வேறு வகையான காரிய தடைகள் முற்றிலுமாக விலகி மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் இந்த தருணத்தில் உறுதியாகவே உங்களை தேடி வருவதால் திருப்திகரமாக பல நல்ல மாற்றங்களை அடுத்தடுத்து நிறைவாக சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக கும்பராசிக்காரர்களுக்கு செவ்வாயின் அமைப்பால் கிடைக்க இருக்கிறது. மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே கும்பராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள ராகி அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடை தாமதம் அனைத்தும் விலகி தங்களுடைய வாழ்வில் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக கிடைக்கக்கூடிய வகையில் பல நல்ல மாற்றங்களும் முன்னேற்ற வாய்ப்புகளும் அடுத்தடுத்து நிறைவாக கைகூடுவதற்கான சந்தர்ப்பம் நிச்சயம் கிடைக்கும்.